ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோவில் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ஒரு கிறிஸ்பியான பொட்டேட்டோ சாப்ஸ் ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நல்ல கிறிஸ்பியான இந்த பொட்டேட்டோ சாப்ஸுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. நீங்கள் விருப்பப்பட்டால் மின்ட் சட்னி கூட சாப்பிட்லாம். கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கப் அளவில் கடலை மாவு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா கலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. நம்ம இந்த பொட்டேட்டோ சாப்ஸுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு 3 க்ரீன் சில்லிஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து தாளிச்சிக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு அது லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், இது எல்லாம் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இந்த மசாலாவில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த பொட்டேட்டோ கூட உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போது கிழங்கு நல்லா மசாலா கூட கலந்து பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச பொட்டேட்டோ சாப்ஸ்க்கான மாவு கலவை எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் நான் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வடைகளாக நான் தட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் அப்படியே உருண்டையாகவும் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தட்டிட்டு வடை ஷேப்லேயும் நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தட்டி வச்சுருக்க வடைகளை எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஆயில் மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வேக விட்டு மிதமான தீயிலேயே 2 சைடும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னியோ மின்ட் சட்னியோ இல்லை டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களோட விருப்பத்தை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் நான் எண்ணெய் வடிகிறதுக்காக வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணிட போகிறேன். மீதம் இருக்க வடைகளையும் அதே மாதிரி நம்ம தட்டி சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான ஒரு பொட்டேட்டோ சாப்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஃப்ளேவர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.